Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஸ்டேஷனரி ஹால் தான் பார்க்க போறோம். இது வந்து ஸ்டேஷனரி ஹால் அப்படின்னு சொல்றதை விட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளை ஹால் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, without further delay, let's get into today's video. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ட் கசாட்டா with me Malini. இந்த பாஸ்ட் 1.5 monthsல நான் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், போத் ஃப்ரம் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ். அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ரங்கீலா கிளிட்டர் டியூப்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 6 ஷேட்ஸ் வருது, சில்வர், ரெட், கோல்டு, அதுக்கப்புறம் மல்டி கலர், ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34 rupees. இது வந்து நம்ம கிராஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரில் 3D அவுட்லைனர். இதுவுமே வந்து கிளிட்டர் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். போன வாட்டி நான் ஹால் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், பார்க்காதவங்க பாருங்கள். அதில் வந்து நான் நார்மலான மெட்டாலிக் ஷேட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கிளிட்டர் ஷேட்ஸ் வாங்குறது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 119 rupees. இதில் நம்மளுக்கு 5 ஷேட்ஸ் வருது, கோல்ட், சில்வர், க்ரீன், ரெட் அண்ட் ரங்கோலி. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் சர்ஃபேசஸில் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் வுட், ஃபேப்ரிக், அது மாதிரி எதில் வேணால் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டாம்ஸ் கலர் பென்சில்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 135 rupees, 24 ஷேட்ஸ் வருது. என்கிட்ட ஆல்ரெடி வேறு பிராண்டில் கலர் பென்சில்ஸ் இருக்குது, பட் நான் வச்சுருக்கிறது வந்து வெறும் 12 ஷேட்ஸ் தான், ஃபேபர் கேசல் பிராண்டில். ஸோ 24 ஷேட்ஸ் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் டாம்ஸில் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கினேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நம்மளுக்கு இது ஒரு மெட்டல் கண்டெய்னரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம பென்சில்ஸ்லாம் இது உள்ளே போட்டு வச்சுக்கலாம், எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் கலர்ஸ் வாங்கியிருக்கேன் ஃபெவிக்ரில் பிராண்டில். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 105 rupees. இது வந்து வாட்டர் பேஸ்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக 10 ஷேட்ஸ் வருது, ரெட், எல்லோ, ப்ளூ, அப்புறம் க்ரீன், ப்ரௌன், பிங்க், பிளாக், ஒயிட், அல்ட்ராமெரின் ப்ளூ, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லா ஷேட்ஸும் வருது. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு ஐட்டம், ஈப்போ ஷீட்ஸ் ஃப்ரம் பியாண்ட் இங்க்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300+ வரும். சைஸ் வந்து A5, நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் வந்து 10. ஆல் அபவுட் பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் இன்னுமே அந்த வீடியோ செக் அவுட் பண்ணலாம், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அபவுட் ஆர்ட் பேப்பர்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிந்தட்டிக் ஆர்ட் பேப்பர். இதெல்லாம் வந்து நான் அந்த வீடியோ பண்ணுற டைமில் வாங்கணும்னு நினச்ச பேப்பர்ஸ், எனக்கு அப்போ கிடைக்கல, எனக்கு இப்போ தான் கிடச்சிது. அண்ட் இதோடது பார்த்தீங்கன்னா 200 GSM. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறமா ரீயூசபிள், டியர் ரெசிஸ்டன்ட் அப்படிலாம் போட்டிருக்கு. நம்ம இனிமேல் தான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, இதுவுமே நான் ஆன்லைனில் இருந்து தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்டல் பென்சில்ஸ். நார்மல் கலர் பென்சில்ஸ் மாதிரி இருக்காது. இது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணும் போது இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 12 ஷேட்ஸ் வருது. இது வந்து நம்ம போர்ட்ரேட்க்கு தான் நம்ம மெயினாக இது யூஸ் பண்ணணும், ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஸ்கின் டோனில் தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டோன்ஸில் இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 470. என்னை பொறுத்த வரைக்கும் இது பிட் காஸ்ட்லி தான், பட் இதோட குவாலிட்டி வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பேஸ்டல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து சுதா பிராண்டோடது, 20 ஷேட்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து சம்வேர் அரௌண்ட் 200 தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நான் மார்ட் பிராண்டோட சாஃப்ட் பேஸ்டல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அது வந்து எங்கிட்ட 12 ஷேட்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் அதை விட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு சுதா பேஸ்டலில் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் நம்மளுக்கு 20 ஷேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லூஸில் கூட வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி ஃப்ளோரசன்ட் பிங்க், அதுக்கப்புறமா டர்க்கிஷ் ப்ளூ, அது மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நான் வாங்கியிருக்கேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சுதா பிராண்ட்லேயே ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். இதில் 3 ஸ்டிக் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட்ஸ். நான் மோஸ்ட்டாக எல்லா பெயிண்டிங்க்கும் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு நிறைய காலி ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வாங்கி ரீஃபில் பண்ணிப்பேன். இதெல்லாமே வந்து செட்டாக வாங்கினது கிடையாது. இதெல்லாம் எனக்கு என்னென்ன பெயிண்ட்ஸ் தேவையோ அது மட்டும் நான் தனியாக சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சில்வர் டஸ்ட், அதுக்கப்புறம் கோல்டு டஸ்ட். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு பாட்டில் இருக்குது, அது காலியாக போகுது. ஸோ அதனால் நான் முன்னாடியே வாங்கி ரீஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிளியர் அக்ரலிக் பிளாக். இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஒரிஜினல் பேக்கேஜிங் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ப்ரைஸ் எவ்வளோன்னு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து நம்ம ஸ்டாம்ப் ஆர்ட்டுகளெல்லாம் இதில் ஓட்டிகிட்டே நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நான் அதோட வீடியோவும் நான் ஒரு நாள் கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாம்ப் பேட் வாங்கியிருக்கேன். ரெட் கலரில் நான் வாங்கியிருக்கேன். பட் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் பிளாக் கலரில் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் கலர் ப்ரஷ் பென் வாங்கியிருக்கேன். இதில் வந்து டோட்டலாக 12 ஷேட்ஸ் வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ். இது நான் வந்து மினிசோலேருந்து வாங்கினேன். இது எந்த ஆங்கிள்லேயுமே ப்ரஷ் பென் மாதிரி இல்லை. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு நார்மல் ஸ்கெட்ச் பென் மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு நம்மளுக்கு கலருமே வைப்ரண்ட்டாக இல்லை. இது ஏண்டாப்பா வாங்கணும்னு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து மினிசோ போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வாங்காதீங்க. மிச்சப்படி நீங்கள் க்யூட் ஹேண்ட்பேக்ஸ், கீச்செயின் அதெல்லாம் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஐட்டம் வாங்கியிருக்கேன். இது ஒர்க் ஆச்சுன்னா ஃபைன், பட் இது வரைக்கும் நான் இதை டெஸ்ட் பண்ணல. இதில் வந்து சிலிக்கா ஃப்ளவர் ட்ரையிங் ஜெல்னு போட்டிருக்கு. பட் இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் தான் இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை வந்து ட்ரை ஃப்ளவர்ஸாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க போல். ஸோ இது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷ்ஷஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபைன் ஆர்ட் பிராண்டோடது டெக்லான் ப்ரெஷ்ஷு. ஸோ எனக்கு வந்து ப்ரெஷ்ஷஸே கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே போனாலும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ கிடைச்சது வரைக்கும் நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மான்ட்மார்ட் பிராண்டோட கேலரி சீரீஸ் ப்ரெஷ் செட்டு வாங்கியிருக்கேன். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 4 டெக்லான் ப்ரெஷ்ஷஸ் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 345 ருபீஸ். இதோட குவாலிட்டி வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. நம்ம பெயிண்ட் பண்ணும்போது தான் தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ நாள் இது லாங் லாஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கேம்லின் ப்ரஷ் பென்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 24 கலர்ஸ் வருது. இதோட ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ். இதுவுமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ போடுறேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்டு கேன்வாஸ் போர்ட் வாங்கினேன் ஃப்ரம் கேமல் பிராண்ட். இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்போஸ் டு பி கிச்சன் ஐட்டம். பட் நான் வந்து நம்ம ட்ராயிங் பெயிண்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் கட்டிங் மேட். பட் நான் எதுக்கு வாங்கினேன்னா, நம்ம ட்ராயிங் புக்லலாம் நம்ம வரையும் போது பார்த்திங்கன்னா பின்னாடி பேஜில் இம்ப்ரெஷன் விழும்ல. ஸோ இதை நம்ம சென்டரில் வச்சோன்னா நம்மளுக்கு இம்ப்ரெஷன் வராமல் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக இந்த மேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இதோட சர்ஃபேஸுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது மேலே வச்சு வரைஞ்சால் நம்மளுக்கு இம்ப்ரெஷன் அப்படிலாம் க்ரியேட் ஆகாது. அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டென்சில்ஸ். ஸோ இந்த ஸ்டென்சில்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி, பட் இந்த மாதிரி யூனிக்காக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 175 ருபீஸ். நான் வந்து ஒரு 3 ஸ்டென்சில்ஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் இங்க்ஸ். இதில் நம்மளுக்கு டோட்டலாக வந்து 10 ஷேட்ஸ் வருது. இது வந்து நம்ம யூப்போ பேப்பர்ஸ் பார்த்தோம்ல, அதில் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படியானா சிந்தட்டிக் பேப்பர்ஸே நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1099 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடன் எம்பலிஷ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு நிறைய சைஸஸ் ஆஃப் வீல்ஸ் இருக்குது. இது நம்ம மிக்ஸ்ட் மீடியா ஆர்ட்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஐட்டம். இது நான் காசு கொடுத்து வாங்கல. எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் மாரி வந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஃபேன் மாதிரி இருக்கும். இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக மேலேருந்து காற்று வரும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுதுகிற பென் இருக்கும். ஸோ இந்த லிட்டை இப்படி நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க பென்னை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இது பிடிச்சு எழுதுறதுக்கு அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை, பட் பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த 2 குட்டி பஞ்சிங் மிஷினுமே அந்த பென் கூட வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ இது நம்ம பேப்பரில் பஞ்ச் பண்ணோன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் அப்புறமா இந்த ஸ்மைலி ஷேப்லாம் அழகாக பஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 க்யூட்டான குட்டி பைசைக்கிள்ஸ். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சாக்லேட் டப்பா. இதில் சாக்லேட்லாம் சாப்பிட்டுட்டு இதை நம்ம கிராஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட்டு 10 ருபீஸ் தான். உங்களுக்கு சாக்லேட் வித் இந்த பைசைக்கிள் பொம்மை கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் ஜெல்லி ரோல் பென் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 65 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் 3D அவுட்லைனர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எரேசர் வாங்கியிருக்கேன் ஸ்டெட்லர் பிராண்ட்லேருந்து. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.